டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3 ஆட் சம்மந்தமான ஒரு 2 முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்குது. ஸோ அது உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேரக்டர்ஸோட பைலாக இருக்கட்டும், ஸோ எம்டி சாருக்கான அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ப்ராசஸ் எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது முழுசாக புரியும். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 71 டேரக்டர்ஸ்க்கான அடுத்த ஹியரிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பத்தகுந்த வட்டாரத்துலேருந்து ஒரு நல்ல ஒரு தகவல் வந்துருக்குது. ஸோ இப்போ நடக்க போகிறது தான் ஃபைனல் ஹியரிங். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியரிங்கில் பைல் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க லாயர் தரப்புலேருந்தான் இருக்கட்டும், மற்ற பெரிய ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல்களை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க நான் விசாரித்தது வரையும். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வெளில வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ 90% மேலே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் போதுமான ஆவணங்கள் ப்ரூஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சப்மிட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு கட்டாயம் வந்து பைல் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 71 டேரக்டர்ஸ்க்கும் நாளைக்கு ஒரு நல்ல தகவல் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவலாக நம்ம எம்டி சாருக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட இந்த 20ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் ஒரு புதிய தகவல் வந்துருக்குது. ஸோ நாளைக்கு இந்த கேஸோட ஸ்டேட்டஸ் இந்த 71 டேரக்டர்ஸ்க்கும் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி சாருக்கு மூவ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் விசாரித்த தரப்புலேருந்து ஒரு நம்பத்தகுந்த வட்டாரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் நமக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டீங்க, உங்களோட நிலைமை எனக்கு புரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 71 டேரக்டர்ஸாக இருக்கட்டும், நம்ம எம்டி சாராக இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு, ஒரு நல்ல விஷயம், ஒரு பாசிட்டிவாக நடந்ததுன்னா கண்டிப்பாக பேமெண்ட்டுக்கான ஒரு ஆப்ஷனையும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் தெரியப்படுத்துவாங்க. பொறுமையாக இருக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம கையில் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயமா நேற்று சமூக வலைத்தளங்களில் மைவி3 ஆட் சம்மந்தமாக ஒரு எம்எல்எம் கம்பெனி அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார குற்றப்பிரிவுலேருந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பல நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர்கள்லாம் பார்த்துட்டு ஸோ நம்ம மேலே தான் ஏதோ தப்பு இருக்கிற மாதிரியும், பல கம்பெனியில் எப்படி ஆசை காட்டினாலும் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா மாதிரியும் நம்மள்ட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வருத்தப்பட்டிருப்பீங்க. பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு பாசிட்டிவாகவே எடுத்திருப்பீங்க. ஸோ பாசிட்டிவாக எடுத்தவங்களுக்கு ஒரு குட் லக் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு நெகட்டிவாக அந்த வீடியோவை பார்த்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயமா நடக்கும், யாரும் கவலைப்பட வேணாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். எந்த ஒரு நல்ல தகவலாக இருந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். ஸோ நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மட்டும் இல்லை, மற்ற எந்த சேனலில் ஒரு பாசிட்டிவான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோவை பாருங்கள். பிடிக்கலங்கிற பட்சத்தில் ஸ்கிப் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறீங்களோ அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாசிட்டிவாகவே எடுத்துங்க, யார் நெகட்டிவாக எடுத்துக்க வேணாம். அப்படி நெகட்டிவான தாட் வருதுங்கிற ஒரு எண்ணத்தில் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு இந்த 71 டேரக்டர்ஸ்க்கான பைல் என்ன நிலைமை ஆகுது, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஸோ வெளியில் வராங்களா இல்லையாங்கிறத நானும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க, கண்டிப்பாக நாளைக்கு வந்து பைல் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த தெரியப்படுத்த வந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, முக்கியம் மைவி3 ஆட்ஸ் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கக்கூடியவங்க நம்ம வீடியோவை பார்த்து பாசிட்டிவாக இருப்பாங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ண சொல்கிறது. ஸோ 1-2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம், அவங்களுக்கு நம்ம வீடியோ போய் ரீச் ஆகணும். அதனால தான் இதே மாதிரி வேறு நல்ல தகவலோடையும் வேறு ஏதாவது நல்ல அப்டேட் இருந்தாலும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.